நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் மேச ராசி அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி பலன் காணலாம். பராபவ வருடம் வைகாசி மாதம் 12ஆம் நாள் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி 26/5/2026 செவ்வாய்க்கிழமை பகல் 11:08 அளவில் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். மேச ராசி அன்பர்களுக்கு 12ஆம் இடமான விரயத்திற்கும் 9ஆம் இடமான பாக்கியத்திற்கும் குருபகவான் அதிபதியானவர் 4ஆம் இடமான சுகஸ்தானத்திலே அதி உச்சம் பெற்று 12 வருடங்களுக்கு பிறகு சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார். குருபகவானை சூரியன் அஸ்தமனத்துக்கு பிறகு வடமேற்கு திசையில் சூரியன் அஸ்தமனத்துக்கு பிறகு கீழ்வானத்தில் சுக்கிர பகவான் தகதகதகன் இருப்பார். சுக்கிரனையும் தரிசனம் செய்யலாம். சுக்கிரனுக்கு மேலால் குரு பகவான் இருப்பார். சுக்கிரனையும் குருவையும் நீங்கள் ஒரு சேர தரிசனம் செய்யலாம். மேச ராசி அன்பர்கள் அதிகமாக விரயம் வரக்கூடாது. கை காலில் காயங்கள் ஏற்படக்கூடாது. தந்தையாரால் நல்ல அதிர்ஷ்டம் வரணும். நான் செல்கின்ற பயணங்கள் பாக்கியங்கள் இறைவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டுமென்று சுக்கிரனையும் குரு பகவானையும் வேண்டிக் கொள்ளுங்க. சுக்கிரன் குருவினுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். கோச்சாரத்தில் ராசிக்கு 4வது வீட்டிலே குரு பகவான் செல்வது இது பார்த்திங்கன்னா அர்தாஷ்டம குரு என்று சொல்லுவாங்க. ராசிக்கு 4வது வீட்டிலே குரு பகவான் செல்லும்போது உங்களுக்கு சுகஸ்தானம். மேச ராசி அன்பர்கள் இப்போ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா சுகத்தை தேடி நீங்கள் அலையக்கூடிய அமைப்பாக இருக்கும். சுகத்தை தேடி செல்கிற மாதிரி இருக்கும். 4வது வீட்டிலே குருபகவான் செல்லும்போது சிலர் புதிதாக வீடு கட்டலாம். வீட்டு மனையோ விவசாய நிலமோ சொத்துக்கள் வாங்கலாம். 4வது வீட்டிலே குருபகவான் உச்சநிலையில் செல்லும்போது 2 வீலரோ 4 வீலரோ வண்டி வாகனங்கள் புதுசாக வாங்கலாம். தாயாருக்கு இருந்து வந்த உடல் ஆரோக்கியம் உடல்நிலை கோளாறு சரியாகும். தாயார் உடல் ஆரோக்கியம் இந்த காலகட்டத்தில் நல்லாயிருக்கும். 4வது வீட்டிலே குருபகவான் செல்லும்போது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா விவசாயிகள் தகுந்த கால நேரம் அறிந்து நல்ல பயிர் பண்ணிக்கணும். இல்லைன்னா விவசாயத்தில் போட்ட முட்டு விளைச்சலை கூட எடுக்க முடியாது. ஆடு வளர்த்தக்கூடியவர்கள் மாடு வளர்த்தக்கூடியவர்கள் கால்நடைகள் வளர்ப்பு பிராணிகள் வளர்த்து கொண்டிருப்பவர்கள் இந்த காலகட்டத்தில் வளர்ப்பு பிராணிகள் மூலம் அதிக செலவுகளை உண்டாக்கும். அதே மாதிரி வீடு வண்டி வாகனம் சொத்துக்கள் வழியில் பராமரிப்பு செலவுகள் கூடுதலாக மேசராசி என்பர்கள் செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும். கோச்சாரத்தில் ராசிக்கு 4வது வீட்டிலே குருபகவான் செல்வது வீட்டில் இருந்தாலும் ஒன்று தான் காட்டில் இருந்தாலும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லுவாங்க. 4வது வீட்டிலே குருபகவான் செல்லும்போது வீட்டை விட்டு இருப்பிடத்தை விட்டு வெளியூரோ வெளிநாடோ இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வேலை கிடைச்சின்னா தாராளமாக செல்லலாம். வாடகை வீட்டில் இருப்பவர்கள் இப்போ இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா வேறு வீடு நல்ல வீடாக பார்த்து வாடகை வீட்டில் இருப்பவர்கள் இடம் மாறக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதே மாதிரி விவசாய நிலம் குத்தகைக்கு ஓட்டக்கூடியவர்கள் அந்த நிலத்தை விட்டுட்டு வேறு நிலம் போய் நல்ல நிலமாக பார்த்து குத்தகைக்கு பிடிச்சி ஓட்டுவீங்க. சுகஸ்தானத்திலே குருபகவான் செல்லும்போது மாமன் மச்சனங்களிடம் சொந்தக்காரர்களிடம் உங்கள் இருப்பிடத்தை சுற்றி இருப்பவர்களிடம் இந்த காலகட்டத்தில் சண்டை சச்சரவுகள் ஏற்படும். மேசராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்கணும். அவசரப்பட்டு அடிதடி போட்டிங்கன்னா அப்புறம் கோர்ட்டு கேஸு காவல் நிலையம் இப்படி செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். ஏன்னா 12ஆம் அதிபதி 4வது வீட்டிலே செல்லும்போது மேசராசி என்பர்களுக்கு உறவினர்கள் மூலம் பக்கத்தில் இருப்பவர்கள் மூலம் சண்டை சச்சரவுகள் கண்டிப்பாக வரும். ஏன்னா சண்டை இல்லாமல் மேசம் இல்லை அப்படின்னு ஜோதிட பழமொழியே உண்டு. 4வது வீட்டிலே குருபகவான் செல்லும்போது குழந்தைகளால் தோளுக்கு மேலே வளர்ந்த பிள்ளைங்க கொஞ்சம் உங்களுக்கு மன அழுத்தத்தை கொடுக்கலாம். உங்கள் பேச்சை கேட்காம போகலாம். அல்லது அவங்க படிக்க முடியாமல் படிப்பை நிறுத்தலாம். மேச ராசிக்கு 4வது வீட்டிலே குருபகவான் செல்லும்போது படித்து கொண்டிருப்பவர்கள் படிப்பில் கவனம் செலுத்தி இந்த காலகட்டத்தில் படிக்கணும். விளையாட்டுத்தனமாக பொழுதுபோக்காக இருந்தீங்கன்னா படிப்பில் ஃபெயில் ஆகக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. படிப்புக்காகவோ வேலைக்காகவோ வெளியூர் போகணும் வெளிநாடு போகணும் அங்கே தங்கியிருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த வருஷத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். மேசராசி என்பர்களுக்கு
உங்களுடைய பிள்ளைகள் சார்ந்து படிப்பு செலவுகள், அவங்களுடைய வசதி வாய்ப்புக்கு தகுந்த மாதிரி இந்த வருஷம் வந்து உங்களுக்கு செலவுகள் வந்து கூடுதலாக இருக்கும். பணம் காசு இந்த காலகட்டத்தில் வந்து சொந்தக்காரர்களாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, பணம் காசு வந்து கடனாவோ வட்டிக்கோ அல்லது கைமாத்தாவோ 1000 ரூபா கொடுத்தீங்கன்னா கூட திரும்ப வாங்க முடியாது. மேசராசிக்கு வந்து 7 நாட்டு சனியில் விரையச்சனி ஓடிக்கொண்டிருக்கிறது. பணம் வந்து யாரும் உங்கள் காலில் விழுந்து கெஞ்சனா கூட ஐயோ கஷ்டம் அப்படின்னு கண்ணீர் விட்டால் கூட மேசராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் பணத்தை வந்து வெளியில் வந்து நீங்கள் கொடுத்துட்டிங்கனாவே காவல் நிலையம் கோர்ட்டு கேஸ்னு போனால் கூட வாங்க முடியாது. இதில் வந்து நீங்கள் கவனமாக இருங்க. 4வது வீட்டிலே குருபகான் செல்லும்போது யாருக்கும் ஜாமீன் கையொப்பம் இன்னொரு 6 வருஷத்துக்கு போட்டுறாதீங்க. ஏன்னா உங்களுக்கு 7 நாட்டு சனி ஆரம்பம். மேசராசிக்கு 4வது வீட்டிலே குருபகான் அமர்ந்து தன்னுடைய 5ஆம் பார்வையால் மேசராசிக்கு 8வது வீட்டை பார்வை செய்கிறார். பயணங்களில் கவனமாக இருக்கணும். நெடுஞ்சாலை, வண்டி வாகன போக்குவரத்தில் கவனமாக போயிட்டு கவனமாக வரணும். 8வது வீட்டை குருபகான் பார்வை செய்யும்போது அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகும். தேவையில்லாமல் நீங்களே விவகாரங்கள் செய்துவிட்டு மற்றவர்களை பழிபாவம் சொல்லிவிட்டு மற்றவர்களிடம் அசிங்க அவமானப்படக்கூடிய சூழ்நிலை மேசராசி என்பதற்கு கூடுதலாகவே இந்த காலகட்டம் உண்டு. 8வது வீட்டை குரு பார்வை செய்யும்போது கண்டிப்பாக வந்து பொறுமை காப்பது நல்லது. குருபகான் 8வது வீட்டை பார்வை செய்யும்போது இரவு உறக்கம் குறையும். நல்லா வந்து படுத்து தூங்க முடியாது. கை வலி, முட்டு வலி, மூட்டு வலி, பார்த்திங்கன்னா உடம்பில் வந்து வலி வேதனைகள் எங்கே வலிக்குது எப்படி வலிக்குதுன்னு தெரியாமல் இரவு படுத்தா தூங்க முடியாத சூழ்நிலையும் ஏற்படும். மேசராசிக்கு 12வது வீட்டை குருபகான் 9ஆம் பார்வையால் பார்வை செய்கிறார். அங்கே வந்து சனி அமர்ந்திருக்கிறார். உங்களுக்கு வந்து எதிர்பாராத செலவுகள் கூடுதலாகவே இருக்கும். எதுக்கு செலவு பண்ணுறது அப்படின்னு நீங்களே வந்து இந்த காலகட்டத்தில் பணத்தை வந்து எதுக்கு செலவு பண்ணுறதுன்னு தெரியாமல் நீங்களே தெத்தளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் மேசராசி என்பதுக்கு உண்டு. 12வது வீட்டை குருபகான் பார்வை செய்யும்போது அங்கே வந்து சனி அமர்ந்திருக்கிறார். அதாவது நடந்து போகும்போது, வண்டி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் கவனமாக சென்று கவனமாக வருவது நல்லது. குருபகானுடைய 7ஆம் பார்வை மேசராசிக்கு 10வது வீட்டின் மேல் விழுகிறது. தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் தொழிலில் வந்து அதிக முதலீடு இல்லாமல் தொழிலை வந்து இப்போ இருக்கிற மாதிரியே இந்த வருஷம் வந்து டெவலப் பண்ணுங்கள். இப்போ தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் ஒரு 10 பேர் 20 பேரை வச்சு வேலை வாங்கி கொண்டிருப்பவர்கள் முதலாளிகள் தொழிலாளர்களிடம் சண்டை சச்சரவு இல்லாமல் கொஞ்சம் வந்து தொழிலாளர்களிடம் தட்டி கொடுத்து வேலை வாங்கினீங்கன்னா தொழில் வந்து நல்லபடியாக போகும். விவசாயிகள் கால நேரம் அறிந்து தொழில் செஞ்சிங்கன்னா பயிர் வந்து நல்ல மகசூலை கொடுக்கும். ஓரளவு போட்ட முட்டு வலினாச்சும் எடுக்கலாம். 10வது வீட்டை குருபகான் பார்வை செய்யும்போது இந்த வருஷம் வந்து பங்காளிகள் வழியில், மாம மச்சனன்கள் வழியில் கர்ம காரியங்களுக்கு சென்று வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குருபகானுடைய 7ஆம் பார்வை மேசராசிக்கு 10வது வீட்டின் மேல் விழும்போது தொழிலில் வந்து பயபக்தியோடு இருந்தீங்கன்னா மட்டும்தான் தொழிலில் வந்து இந்த வருஷம் வருமானம் ஓரளவு நட்டம் இல்லைனாலும் சராசரியான வருமானத்தை பார்க்க முடியும். மேசராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திலே குருபகான் வந்து 12 வருடங்களுக்கு பிறகு உச்சம் பெற்று செல்லும்போது இது வந்து அர்த்தாஷ்டம குரு என்று சொல்வார்கள். மேசராசி என்பர்கள் சுகத்தை தேடி அலையக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும். அதனால் வந்து பணங்காசு ரீதியாக இந்த வருஷம் மிகுந்த கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லது. நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். கிரக பெயர்ச்சி பலன், வருட பலன், மாத பலன், வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி பதிவிடப்படும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.